குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து வெப் லேப்ல கடைசி ப்ரோக்ராமுக்கு வந்துட்டோம். இதோட இந்த சீரிஸ் முடியுது. சரி, இந்த கடைசி ப்ரோக்ராம் ஈஸி தான். போன ப்ரோக்ராம் மாதிரி ஈஸியாக தான் இருக்கும். இது வந்து டெக்ஸ்டில் வந்து கலர் மாற்றுறது ஜாவா ஸ்கிரிப்ட் மூலியமா. சரியா? அண்ட் இதில் வந்து கண்ட்ரோல் என், கண்ட்ரோல் எஸ், கலர் டாட் HTML. சரிங்களா? ஆல் ஃபைல் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. சரி, HTML டைட்டிலில் வந்து என்ன பண்ணோம்னா சேஞ்ச் கலர் கூட வச்சுக்கோங்க. சரி, எங்கேயுமே வந்து டிசைனிங் கொடி கம்மி தான். div கிளாஸுக்கு என்ன வரும்னா கண்டெய்னர். இந்த டிவ்க்குள்ள வந்து h2 id ஈக்குவல் டு ஐடிக்குள்ள என்ன வரும்னா டெக்ஸ்ட். இதில் வந்து என்ன வரும்னா வெல்கம். எந்த டெக்ஸ்ட்லாம் கொடுத்துக்கலாம். வெல்கம் ஷாந்த். நான் ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? பட்டன் கிளாஸ் வந்து ரெட்டு. சரிங்களா? ரெட்டு. அடுத்து வந்து ஆன் கிளிக்ல வந்து சேஞ்ச் கலர் அவ்வளோதான். வெளியே வந்து ரெட்டு. அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிப்போம். காப்பி பண்ணிட்டு பேஸ்ட். ரெட்டுக்கு பதிலாக green லாஸ்ட் ப்ளூ வச்சுக்கோமா. ப்ளூ சாரி ப்ளூ சரி, இப்போதைக்கு டிசைனிங் பார்ட் முடிஞ்சிருச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணிடுவோம். இப்போ கலர் பண்ணலாம். பாடி டேக், அதுக்குள்ள வந்து ஃபாண்ட் ஃபேமிலி. இது வந்து என்ன வரும்னா சான்ஸ்கிரிட். டெக்ஸ்ட் அலைன் சென்டரு. மார்ஜின் டாப் ஈக்குவல் டு 100 பிக்சல். பேக்ரவுண்ட் கலர் வந்து F4. சரிங்களா? அடுத்து கண்டெய்னருக்குள்ள வந்து வித் வந்து 400 பிக்சல். அதுக்கப்புறம் வந்து மார்ஜின் வந்து ஆட்டோ. பேடிங் வந்து 20 பிக்சல். பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட்.
பார்டர் ரேடியஸ் வந்து 10 பிக்சல், பாக்ஸ் ஷேடோ வந்து 0 0 10 பிக்சல், கிரே. சரி, அடுத்தது வந்து H2 டேகு. H2 டேக்ல இருக்கணும். கலர் வந்து பிளாக். H2க்கு அப்புறம் பட்டன். பட்டன் வந்து மார்ஜின், பேடிங் ஆயிரும். பேடிங் வந்து 10 பிக்சல் 15 பிக்சல். அதுக்கப்புறம் மார்ஜின் 5 பிக்சல். பார்டர் வந்து நன்ன. கலர் வந்து ஒயிட்டு. க்ரஷர் வந்து பாயிண்டரு. பார்டர் ரேடியஸ் வந்து 5 பிக்சல். ரெட்டு. ரெட்டு கலர்னா பேக்ரவுண்டு கலர் வந்து ரெட்டு. டாட் க்ரீனு. பேக்ரவுண்டு கலர் வந்து க்ரீனு. டாட் ப்ளூ. இது வந்து பேக்ரவுண்ட் கலர் ஈக்குவல் டு ப்ளூ. சரி, ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கான்னு பார்ப்போமா? அவ்வளோதான். 3 பட்டனு ஒரு டெக்ஸ்ட் வந்துருச்சு. சரி, இப்போ வந்து ஸ்கிரிப்ட் எழுத போகிறோம். ஸ்டைலுக்கு அப்புறம் வந்து ஸ்கிரிப்ட்டுமே கம்மியாக தான் இருக்கும். ஸ்கிரிப்டுக்குள்ள என்ன எழுத போகிறோம்னா, ஃபங்க்ஷன் சேஞ்ச் கலரு ஓப்பனுக்குள்ள டாக்குமெண்ட் டாட் எலமெண்ட் பை ஐடி டெக்ஸ்ட் டாட் ஸ்டைலு டாட் கலரு ஈக்குவல் டு கலர். அவ்வளோதான். நம்மளோட கோடிங் பார்ட் முடிஞ்சிருச்சு. ஸ்கிரிப்டும் எழுதி முடிச்சிட்டோம். ஸ்கிரிப்ட் வந்து இதில் கம்மி தான். சரிங்க, கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணுறோம். சரி, இங்கே போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணுவோம். ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ரெட்டு ஒரு ஆயிடுச்சியா, க்ரீனு, ப்ளூ. அவ்வளோதான். இதுதான் வந்து 12வது ப்ரோக்ராம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம். டெக்ஸ்ட்டில் கலர் சேஞ்ச் பண்ணுறது 3 பட்டன் வச்சு ஸ்கிரிப்ட் மூலமாக. சரிங்களா? சரி, இந்த ப்ரோக்ராம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடு. புரியலைன்னா கீழே கமெண்ட்டுக்கு இல்லை கிளாஸில் வந்து கேட்டுக்கோ. சரியா? தேங்க்யூ.